ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்து வித் மணியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். 7 ஃபினான்ஷியல் ரூல்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ பிஃபோர் 30 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா 7 ஃபினான்ஷியல் ரூல். இது தெரியாமல் நீங்கள் எப்பயுமே யாருமே 30 இயர்ஸ் கிராஸ் பண்ணாதீங்க. 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். அதை நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 50, 30, 20 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் 50க்கு எது எதுக்குன்னா நீட்ஸு, பில்ஸு, நெக்ஸ்ட் ரெண்ட்ஸு, ஃபுட்டு. நம்மளுடைய நீட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அந்த நீட்ஸில் எது எதுனா வரும்னா வீடுக்கு வாடகை கொடுக்கறது, பணம் கட்டுறது, கரண்ட் பில்லு, டிவி பில்லு, அந்த மாதிரி நீங்கள் கட்டுறது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, காய்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே 50% நீங்கள் ஒதுக்கணும். நெக்ஸ்ட்டு 30% வாண்ட்ஸ், நமக்கு தேவையானது. ஓகேங்களா? ஷாப்பிங் பண்ணுற ட்ரெஸ்ஸு, பர்ச்சேசிங் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. இல்லைனா ஃபண்ட்ஸ், நம்ம எங்கன்னா வெளியே போகிறது, நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக மூவிக்கு பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தனியாக 30% நீங்கள் ஒதுக்கணும். 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சேவ் பண்ணணும், அதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருக்கணும். அப்படியே சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு 20,000 நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த மாதத்துக்கு ஒரு 10,000 11,000 கிடைக்கும், இல்லை 12,000 கிடைக்கும். இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியல, அது பெஸ்ட்டு எது, மியூச்சுவல் ஃபண்ட் எது, ஸ்டாக் எது வாங்கணும் எதுவும் தெரியல, எதில் நான் போஸ்ட் ஆஃபீஸில் எது பெஸ்ட்டு ஸ்கீம்னு எனக்கு தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக நான் அதில் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இல்லை நான் போடாத வீடியோஸ் பற்றி நீங்கள் எதனா டவுட்ஸ் கேட்டிங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக நான் சர்ச் பண்ணி நான் கன்ஃபார்மாக வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சேவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், மணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சேவ் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த 3 இதுவாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். 50, 30, 20 நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னால் 24-10ன்னு சொல்லிட்டு நீங்கள் கார் ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 20% டவுன் பேமெண்ட்டு நீங்கள் கன்ஃபார்மாக அட்லீஸ்ட் நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஒரு ஒரு 1 லேக் இருக்குன்னா அதுக்கு ஒரு 20%க்கு டவுன் பேமெண்ட் முன்பணம் நீங்கள் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கார் 1 லேக்கில் கிடைக்காது, சாரி, ஒரு 10 லேக்ஸில் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? 10 லேக்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்பணம் ஒரு 2 லேக்ஸ் ஆகுது, இல்லை 1 லேக் ஆகுது நீங்கள் கட்டியிருக்கணும். ஒரு 20% நீங்கள் அதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டணும். நெக்ஸ்ட் 4ன்றது கீப் லோன் அண்டர் 4 இயர்ஸ். நீங்கள் அதை 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வைக்கணும். இல்லை 5 இயர்ஸ் என்னால் முடியும், 6 இயர்ஸ் என்னால், 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும்னா அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸு. 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் லோன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் 10%, ஆனால் 24-10னா 10 இயர்ஸ், 10 இயர்ஸ் இல்லை, ஐ மீன் 20% நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணணும். 4ன்றது 4 இயர்ஸு. 10% உங்களுடைய கார் எக்ஸ்பென்ஸுக்கு ஷுட் ஸ்டே பிலோ தி 10% ஆஃப் இன்கம். உங்களோட இன்கம்லேருந்து 10% நீங்கள் காருக்குன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் வச்சிடணும். ஏன்னா அது எப்போனா கார் வாஷிங் பண்ணத்துக்கோ, இல்லை டீசல் போடுறதுக்கோ, இல்லை நீங்கள் அது ஏதோ ரிப்பேர் ஆகுது அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு டைம் தேவைப்படணும், அதுக்குன்னு தனியாக மந்த்லி 10% நீங்கள் காருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் 72. ரூல் ஆஃப் 72னா என்னதுன்னா மணியை டபுள் ஆக்கும், ஃபாஸ்ட்டாக டபுள் ஆக்கும். வாண்ட்ஸ் டு நோ ஹவு டு ஃபாஸ்ட் மணி டு டபுள். ஓகேங்களா? மணி எப்படி ஃபாஸ்ட்டாக டபுள் ஆகும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 72%, 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரேட்டு இயர் ஆஃப் டபுள் த மணி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அது 12 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 72 டிவைடட் பை 6 12 இயர்ஸ். அப்போ நீங்கள் இது அதிகமாக நீங்கள் கட்டுறீங்க. இதுவே நீங்கள் 12%க்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அது இருக்குதுன்னா 12% நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா 6 இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது 6 இயர்ஸில் முடிஞ்சிடும். 72 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இது ரெண்டு உங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6% ரிட்டர்ன்ஸ் தராங்கன்னா நீங்கள் 12 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை 12% ரிட்டர்ன்ஸ் தராங்கன்னா அவங்க 6 இயர்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 30% ரிட்டர்ன்ஸ் ரூல். ஓகேங்களா? வீடு வாடகை இருக்கிறீங்க, மந்த்லி நீங்கள் இன்கம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்கம்லேருந்து 30%க்கு உங்களுடைய ஹவுஸ் நீட்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ட்ரை டு கீப் யுவர் மந்த் ரிட்டர்ன்ஸ் பிலோ 30% ஆஃப் யுவர் டேக்கிங் ஹோம் இன்கம்.
ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நான் ஒரு வீடியோலயும் நான் நெறைய டைம் நான் வீடியோஸ் போடுறதே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க எடுத்து வைங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க. 3 டூ 6 மந்த்துக்கு வந்து நீங்க ஈக்குவலா அத எடுத்து வச்சுக்கணும். கீப் சேவிங் ஈக்குவல். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க, உங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பசங்க அந்த மாரி இருந்தீங்கன்னா வந்து ஏன்னா இப்ப இருக்க நெறைய ஃபேமிலி வந்து நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர். ஸோ அந்த மாரி தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க 3 டூ 6 மந்த்தினுடைய சேலரிய நீங்க கன்ஃபார்மா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் போயிடுச்சோ, இல்ல எமர்ஜென்சியா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல, இல்ல மெடிக்கல் பில் கட்டணும். அந்த மாரி இதுக்கு வந்து இந்த சேலரி உங்களுக்கு கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 40% இஎம்ஐ ரூல்ஸ் வந்து என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 லேக்ஸ் வந்து நீங்க சேலரி வாங்குறீங்கன்னா, இஎம்ஐ கன்ஃபார்மா 40,000 நீங்க பே பண்ணணும். ஸோ அதான் 40%னுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இயர்லி. ஓகேங்களா? அது யாருமே பண்ணவே மாட்றீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றத நெனச்சாவே நெறைய பேர் பயப்படுறீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு யாரும் பயப்படாதீங்க. பயப்படுற மாரி இருந்தா என்னோட வீடியோஸ் நெறைய நீங்க பாருங்க. அதுல நெறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்துருப்பேன். ஏன்னா இன்வெஸ்டிங் எவ்வளோக்கு நம்ம சீக்கிரமா பண்றோமோ ஏன்னா அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்கே நான் சொல்லியிருந்தேன். எவ்ரி ஒன் ஷுட் நோ பிஃபோர் 30 இயர்ஸ். ஓகேங்களா? முன்னாடி 30 வயசுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்பதான் நீங்க வந்து இந்த 50, 30, 20 நீங்க ஃபாலோ பண்ண முடியும். 50, 30 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டும் உங்க கையில இருக்கும். ரென்ட்டும் உங்க 30% நீங்க சேவ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம 40% இஎம்ஐ ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க இதெல்லாமே பண்ணும்போது, இயர்லியா நீங்க இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டைம் மேட்டர் மோர் தென் த டைமிங். ஆக்சுவலா என்னன்னா, டைம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆகுது. இப்போ நீங்க 2026ல இருக்கீங்கன்னா, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 30 இயர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு 50 இயர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ உங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. நான் 50 இயர்ஸ்க்கு தான் கட்ட முடியும்னா, அப்ப நீங்க 20 இயர்ஸ் மட்டும் தான் உங்களால பே முடியும். ஆனா அவங்க 20 இயர்ஸ்ல அவங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க, உங்கள மாரியே சேம் நீங்களும் அவங்களும் ஒரே அமௌண்ட்ட நீங்க கட்டுறீங்க. ஒரு 10,000 10,000 சொல்லிட்டு மந்த்லி போட்டு நீங்க கட்டுறீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்களும் 50 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவரும் 50 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 2 பேரும் ஒரே டேட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன டேட்னா 19/8/2026 ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனா வந்து அந்த பெர்சனோட ஏஜ் வந்து 20 உங்களுடைய ஏஜ் வந்து 30. ஆனா 2 பேரும் 50 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா வந்து அவரு டியூரேஷன் வந்து இயர் வந்து 30 நீங்க 20. அப்ப அவருடைய அமௌண்ட் அந்த டைம் அதிகமா இருக்கும். உங்களுடைய அமௌண்ட் அந்த டைம் கம்மியா இருக்கும். ஸோ அதான். டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏஜ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, அதில உங்களுக்கு எந்த பார்ட் ஃபேவரைட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவ சும்மா ஓரலா சொல்றேன். எ ஆ ரூல்ஸ் வந்து 50, 30, 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார் வாங்குறீங்கன்னா 24, 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20% 4 இயர்ஸ் 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரூல் ஆஃப் 72 ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய இந்த பெர்சன்டேஜ் டபுள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 30% நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, 30 ரென்ட்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதையுமே நீங்க உங்களோட சேலரில 30%க்குள்ள வர மாரி நீங்க வீட பாருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட கன்ஃபார்மா நீங்க கீப் அப் பண்ணுங்க. 40% இஎம்ஐ ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இயர்லி பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில உங்களுக்கு எது ஃபேவரட்டோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங். இந்து வித் மணிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.